டெஃபினெட்லி ஐ டூ அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து பாருங்க மேஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். என்னால் முடியாதுங்க அப்படின்னு ஒரு மேஷ ராசி அன்பர்கள் கூட ஒத்துக்கினதா சரித்திரமே கிடையாதுங்க. பெரும்பாலும் 99.9% எப்பயுமே வந்து பாருங்க நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அலைவாங்க. அந்த வீட்டில் மொத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மேஷம் எடுத்துக்கும். அதே மாதிரி பாருங்க வீட்டில் ஏதாவது பங்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மேஷம் எடுத்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் மீதி பேருக்கு கொடுக்கும். அந்த வயிறு ரொம்ப கோடி போச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இனிமேல் பற்றி என்னால் சாப்பிட முடியாது, இந்த நீ சாப்பிட்டுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது எப்படின்னா குழந்தை பருவத்திலே கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது மேஷத்துக்கு இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை வந்துருச்சு, பையன் வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து பாருங்க லவ் அப்படின்றது லைஃப்ல வரும் தானே. ஸ்கூல் படிக்கும்போது வந்தாலும் ஓகே, காலேஜ் படிக்கும்போது வந்தாலும் ஓகேங்களா. அப்போ லவ்ன்றது கண்டிப்பாக இவங்க லைஃப்ல வரும். அந்த லவ் என்ன ஆகும், சக்ஸஸ் ஆகிடுமா பெரும்பாலும் அப்படின்னா கண்ணியை மட்டும் லவ் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணா வந்து தான் எனக்கு லவ் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னோட கெத்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். சரி, அப்போ லவ் அவங்க அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்ணியை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஊற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் தலை மேலே ஏறி உட்காந்துட்டு என் தலையில் மிளகா அரைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை.